10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் நம்ம பார்க்கறது ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ல லீச் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். லீச்ல இன்னைக்கு நர்வஸ் சிஸ்டம் பார்க்குறோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது டைஜஸ்டிவ் சிஸ்டம் இல்லையா? ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் பத்தி டீட்டெயில் பார்த்தோம். அண்ட் தென் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்கறது நர்வஸ், எக்ஸ்கிரீட்டரி அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகே, பிஃபோர் தட் ஐ எம் கோயிங் டு டெல் ஒன் ஸ்மால் கான்செப்ட். ஒரே ஒரு சின்ன கோட் மட்டும்தான். எந்த ஒரு விஷயத்திலையுமே நம்மால சாதிக்க முடியல அப்படின்னு நினைச்சாலும் நம்மால சமாளிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் இல்லையா? சோ அதுவே நம்மளால என்ன பண்ண முடியும், எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியும். ஓகே, சோ எல்லா விஷயத்திலையுமே நம்ம சாதிக்கணும்னு தான் நம்ம ட்ரை பண்றோம். பட் அட்லீஸ்ட் அதுலனால நம்மளால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அத நம்மளால ஃபேஸ் பண்ணி இந்த தடவை ஓவர் கிராஸ் பண்ணி வந்துட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் நிச்சயமா நம்மால என்ன பண்ண முடியும், அதுல வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும். அதுதான் சாதிக்க முடியலனாலும் அதை சமாளிச்சுட்டு நம்ம வரக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி வேணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன். பிகாஸ் வி ஆர் ஃபேசிங் lot of problems in our day to day life. Each and everyone, not only the student, not only the young guys, each and everyone face lot of problems in all around the places. So we need the capacity to overcross the problem. Okay, so nervous system அப்படிங்கிறது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மைய நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் நமக்கு இந்திய அட்டையில நமக்கு நரம்பு மண்டலம் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல மைய நரம்பு மண்டலம் அப்படிங்கிற பகுதிய அட்டையினுடைய மைய மற்றும் பக்கவாட்டு பரிவு நரம்பு மண்டலம். ஓகே, மையம் அதே போல பக்கவாட்டு நரம்பு மண்டலம், பரிவு நரம்பு மண்டலம். இந்த 3 பிரிவுகளாக நமக்கு நரம்பு மண்டலம் அப்படிங்கறது நம்ம என்ன பண்ணலாம் இதுல பார்க்கலாம். சோ இதுல எப்படி இருக்குன்னு கேட்டா, நரம்பு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நர்வஸ் அப்படிங்கும் போது இந்த சென்ட்ரல் பார்ட் இருக்கு இல்லையா, செக்மெண்ட் வைஸ் இருக்குல்ல, நமக்கு இந்த பகுதியில இப்போ ஒவ்வொரு சைட்லயுமே ஒரு பேர், இரண்டு இணை நரம்புகளாக இதுல அமைஞ்சிருக்கும். மைய நரம்பு மண்டலம் நரம்பு வளையம் மற்றும் ஓர் இணைய நரம்புகளால் இது என்ன இருக்கு, அதை சுத்தியும் நமக்கு இருக்கும் வயிற்று பகுதியில. அந்த நரம்பு வளையம் எப்படின்னு கேட்டா, அதனுடைய தொண்டை பகுதி இருக்கு இல்லையா, அத ஃபுல்லுமே எப்படி இருக்கும், முழுவதுமாக சுற்றி இருக்கக்கூடியது. சோ இதுக்கு என்ன பேருன்னு கேட்டா, தொண்டை மேல இருக்கக்கூடிய ஒரு நம்ம ஒரு முடிச்சு போன்ற அமைப்பு இல்லையா, அத நரம்பு திரள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். சுப்ராஃபார்ஜல் கேங்லியான்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அண்ட் தென் இது ரெண்டையுமே தொடர்பு படுத்தக்கூடிய இணைப்பு நரம்புகள், தொண்டையை சுற்றி இருக்கக்கூடிய இணை நரம்புகள். இது வளையம் போல வந்திருக்கும் இல்லையா இந்த ஒவ்வொன்றுமே, இந்த ரெண்டும். சோ அதனால அதுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் நேம் சர்க்கம்ஃபரன்ஷியல் கனெக்டிவ் அண்ட் தென் சுப்ரான்சியல் கேங்லியான் அப்படிங்கிறது தான். இந்த ஒவ்வொரு நரம்புகளும் இப்படி நமக்கு முழுவதுமாக இணைந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு வளையம் போன்ற அமைப்பு. சோ இந்த நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது பாருங்க, இந்த பிக்சர்ல நம்ம பார்க்கலாம். பாருங்க, இதுதான் வென்ட்ரல் நர்வ் கார்ட் அண்ட் தென் கேங்லியான், நரம்பு முடிச்சுகள் மாதிரி அமைப்பு இருக்கு இல்லையா. மேல இருக்கக்கூடியது அதனுடைய மூளை பகுதி, நடுவுல இருக்கக்கூடியது அந்த உடல் பகுதி, முழுவதுமாக இந்த என்னது நரம்பு மண்டலம். இதுதான் மைய நரம்பு மண்டலம். அதே போல பக்கவாட்டு நரம்பு மண்டலம், ரெண்டு பக்கத்துலயும் ரெண்டு ரெண்டு இணை நரம்புகளா இருக்கு இல்லையா, பரிவு நரம்பு மண்டலம். இப்படி 3 நரம்பு மண்டலங்களாக இது பிரிஞ்சு, நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த 3 பார்ட்ஸா நமக்கு பிரிஞ்சு இருக்கு. சரியா? சோ இதனுடைய ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கறது பார்க்கலாமா?
நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது பாருங்க, லீச்சினுடைய நர்வஸ் சிஸ்டம் இதுதான் நரம்பு இல்லையா? மைய நரம்பு மண்டலம்னா இந்த நடுவு பகுதி, பக்கத்துல லைட்டா உங்களுக்கு லைன் தெரியுதா? அதுதான் உங்களுக்கு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நர்வ்ஸ். சோ சிமிலோட்டிவ் அப்படின்னு சொன்னா எவ்வாறு அதுல வந்து பாருங்க, உணர்ச்சி ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தூண்டுதல். ஸ்டிமுலேஷனுக்கு அடுத்து நமக்கு ரிஃப்ளக்ஷன், அதற்கு பதில் நம்ம திருப்பியும் கொடுக்கணும் இல்லையா, என்ன செய்யணும் அப்படிங்கிறது. ஸ்டிமுலேஷன் அப்படிங்கும் போது மூளையில இருந்து நமக்கு ஒவ்வொரு சமிஞை வரும் இல்லையா, ரிஃப்ளக்ஸ் ஆகுது பாருங்க, எந்தெந்த பகுதியில எப்படி எந்தெந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உண்டானது வருது. அண்ட் தென் லோகோமோஷன், நகர்தல் பாருங்க எப்படி ஊர்ந்து செல்லும், பொறுமையா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அது என்ன பண்ணுது, அது ஊர்ந்து நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதனுடைய லோகோமோஷன். இடப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? சோ இதனுடைய இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதிரி அமைப்போட இருக்கும். ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொன்னா எப்படி அது ஸ்டிமுலேட் பண்ணுது, மூளையிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு அதிர்வுகளை எப்படி ரிசீவ் பண்ணுது. ஸோ பிரெயின் கேங்லியா அப்படிங்கிறது தான் இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடியது. அண்ட் தென் ப்ளூ கலர் செக்மெண்ட் கேங்லியா, நர்வ் கார்ட்ங்கிறது சைட்ல இருக்கக்கூடிய கிரீன் பார்ட். ஆக்டிவ் சிக்னல்னா அதுல மூவ் ஆகக்கூடியது. ஸோ லீச்சினுடைய நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர்னா ஹாவ் அ செக்மெண்டட் நர்வஸ் சிஸ்டம், cerebral ganglia, brain like structure for processing, 21 segmental ganglia இருக்கு, each controls a body segment. ஒவ்வொன்றுமே அதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த கண்டங்களால தான் என்ன பண்ணுது, ஃபுல்லும் அது கண்ட்ரோல் பண்ணி நகர்கின்றது. வென்ட்ரல் நர்வ் கார்ட்ங்கிறது கனெக்ட்ஸ் ஃபார் ஆல் கேங்லியா, பெரிபரல் நர்வ்ஸ் கனெக்ட் த மசில்ஸ். பெரிபரல் நர்வ்ஸ் எல்லாமே அதனுடைய தசைகளோட இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ்னா லோகோமோஷன்ங்கிறது கோஆர்டினேட்டட் ஸ்விம்மிங் அண்ட் கிராலிங், ஸ்விம்மிங் இன் வாட்டர் சைடு, கிராலிங் இன் லேண்ட் பார்ட், ஃபீடிங், டிடக்ஷன் அண்ட் அட்டாச்மெண்ட் ஆஃப் ஹோஸ்ட், உடல்ல மத்த உடம்புல ஹோஸ்ட்ல அட்டாச் ஆகி பிளட்ட சக் பண்ணுது. ரெஃப்ளக்சஸ், ராபிட் ரெஸ்பான்சஸ் டு ஸ்டிமுலை, என்ன ஆகும், டக்குன்னு நமக்கு மூவ் ஆகணும், ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தா அது சுருங்கிறது இம்மீடியட்டா பார்த்திருக்கீங்க இல்லையா, உடனே தன்னுடைய உடலை சுருக்கிக்கும். சென்சரி ப்ராசஸிங், டச், கெமிக்கல் அண்ட் லைட் டிடக்ஷன்ஸ், இதுதான் அதனுடைய சென்சரி பார்ட்ங்கிறது. ஸோ நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது அதனுடைய அமைப்பு இருக்கும், எப்படி அதனுடைய நரம்பு ஸ்டிமுலை ஆகி வருது, அதுக்கு ரிஃப்ளக்ஷன் அப்படிங்கிறதும். ஸோ ஒன் மோர், இது பாருங்க, இதுதான் ஸ்டிமுலேஷன், ஹெட்ல இருந்து டெய்லுக்கு எப்படி வருது அப்படிங்கிறது. இது ஒன் மோர் சிமுலேஷன், நாட் ஃபார் தட். இப்ப இதுவும் இதனுடைய மைய நரம்பு மண்டலம், நரம்பு மண்டலம் பகுதி தான். இதுல மேலிருந்து கீழாக எவ்வாறு செயல்படுகிறது, கீழிருந்து மேலாக, இது இப்ப பாருங்க, நான் இப்ப ரீசெட் ஸ்டிமுலேட் ஹெட், மேல இருந்து கீழே வருது, ஒவ்வொரு அதனுடைய செயல்களும் என்னாகும், மேல இருந்து வருது. ஸ்டிமுலேட் டெயில் டு கீனா கீழே இருந்து மேல போகும். ரேண்டம் அப்படின்னா எப்படி வேணா மாறும் பாருங்க, அது அடுத்தடுத்த பகுதியில அதனுடைய செயல்பாடு மாறும். இப்போ நரம்புகள் அப்படின்னு சொன்னாலே மூளையிலிருந்து எல்லா உடம்பு பாகங்களுக்கும் வரக்கூடிய செய்திகளை அனுப்பக்கூடிய முக்கியமான ஒரு செயல் தான் நமக்கு நரம்பு மண்டலம்ங்கிறது. சோ அது இந்த அட்டையை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல எப்படி அது நகருது, ஸ்டிமுலேஷன் ஹெட் பார்ட்லயா அல்லது வால் பகுதியிலிருந்து மேல் பகுதிக்கு எப்படி போகுது, ரேண்டம் ஸ்டிமுலஸ்னா எல்லா இடத்துக்கும் எப்படி வேணா அதனுடைய செய்திகளை உடனடியாக அனுப்பக்கூடியது அப்படிங்கிறது தான். ஸோ distributedனா each ganglion function and semi bilateral symmetry period connection, rapid signal propagation. Okay, leeches have a segmented nervous system with approximate 32 segment இருக்கு. ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ganglion nerve cluster, அந்த நரம்பு திரள் அப்படிங்கிறது தான் என்ன சொல்லியிருக்கோம் அந்த இடத்துல, கிளஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நரம்பு திரள் போன்ற அமைப்புல தான் அதுல இருக்கும். கனெக்டட் பை த லாங்கிடியூடனல், நீள்வாக்குல நமக்கு கனெக்ட் ஆயிருக்கு. பிரெயின் ஹெட் அண்ட் டெயில் கேங்லியான் அட் த போஸ்டீரியர் எண்ட், தலைப்பகுதியில இருக்கக்கூடியது அதனுடைய தலைப்பகுதி நரம்பு, வால் பகுதிங்கிறது கீழ்ப்பகுதியில இருக்கு. ஓகே, சோ இந்த ரெண்டு சிமுலேஷனுமே நமக்கு நர்வஸ் சிஸ்டம் பத்தின நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஓகே, அண்ட் தென் ரிமைனிங் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது இதனுடைய கழிவு நீக்க மண்டலம்.
கழிவு நீக்க மண்டலம்ங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. எதனாலன்னு கேட்டா இது எதன் மூலமாக நடைபெறுது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு நேம் இருக்கு இல்லையா, அதுல செயல்படக்கூடிய அந்த பகுதியில இதுல எதன் மூலமாக நடக்குது அப்படின்னு கேட்டா நெப்டீரியங்கள். நெப்டீரியங்கள் அப்படிங்கிற அந்த பார்ட், நெப்டீரியாங்கிறதும் நமக்கு செக்மெண்டடா இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்ட்ல இதுல எத்தனை செக்மெண்ட் இருக்குன்னு கேட்டா 17 செக்மெண்ட். இன் லீச் எக்ஸ்கிரீஷன் டேக்ஸ் பிளேஸ் பை த செக்மெண்டட் அரேஞ்ச்மெண்ட் இன் டியூப்லஸ் இஸ் கால்ட் நெப்டீரியா. 17 செக்மெண்ட்ஸ், 17 கண்டங்களாக இது என்னது பிரிஞ்சு நமக்கு இருக்கு. இந்த இதுல நமக்கு நெப்டீரியாஸ் அந்த துளை 6ல இருந்து 22, 17 செக்மெண்ட்னா 6th to 22 செக்மெண்ட் வரைக்குமே அதுல அதனுடைய கழிவு நீக்க மண்டலம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த 6th செக்மெண்ட்ல இருந்து 22nd செக்மெண்ட் வரைக்குமே அதுல இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் வழியாக அதனுடைய கழிவு நீக்கம் அப்படிங்கிறது உடல் முழுவதுமே நடக்கும். ஏன்னா அது கடைசி பகுதி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைஜஸ்டிவ் அப்படின்னு பார்த்தா மவுத் டு ஆனஸ்னு பார்த்திருக்கோம். அப்ப எல்லாம் கண்டம் வாரியாக தான் நடக்கணும் இல்ல. அப்ப ஒவ்வொரு கண்டம் போது இதுல 17 செக்மெண்ட்ங்கிறது இந்த நெப்டீரியங்கள் இருக்கு நமக்கு கழிவு நீக்க துளைகள். அப்போ இது வந்து 6th to 22 செக்மெண்ட் வரைக்குமே நமக்கு இந்த கழிவு நீக்கம் அப்படிங்கிறது இதுல நடக்குது. ஓகே, ரொம்ப கழிவு நீக்கம் எல்லாம்ங்கிறது ஒரு சும்மா 1 or 2 மார்க்ல என்ன கேட்கலாம். ஜஸ்ட் வி வாண்ட் டு நோ அபவுட் தட், எதன் மூலமாக நடக்குது அப்படின்னு கேட்டா இந்த நெப்டீரியா அப்படிங்கிற நேம் மட்டும் நம்ம வந்து ரீகால் பண்ணா போதும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது அதனுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இனப்பெருக்க மண்டலம். சோ இது வந்துட்டு இரண்டுமே இல்லையா, இருபால் உயிரினம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆண் மற்றும் பெண் இரண்டு வகையாக தனித்தனியாக இதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மேல் அண்ட் ஃபீமேல் இரண்டுமே தனித்தனியாக இருக்கக்கூடிய உயிரினம். ஆண் இனப்பெருக்க மண்டலம், பெண் இனப்பெருக்க மண்டலம், ஒரு இருபால் உயிரி. சரிங்களா, அப்ப அதனால ஒரே உயிரில ரெண்டுமே இருக்கு நமக்கு, மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமுமே இருக்கு அதுல. ஆண் இனப்பெருக்க மண்டலம் அப்படிங்கிறது எங்க இருந்து இருக்கு நமக்கு, எப்படி கழிவு நீக்க மண்டலம் இருந்ததோ அது போலவே 12 to 22 செக்மெண்ட், 12வது கண்டத்திலிருந்து 22வது கண்டம் வரைக்குமே நமக்கு ஒவ்வொரு இதுலயுமே நம்ம அதுல என்ன இருக்கு, அதுக்கு தேவையான ஒரு பாகமான விந்து அப்படிங்கிற பார்ட் இருக்கு. ஓகே, டெஸ்டிஸ்னு சொல்றது மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல 12 to 22 செக்மெண்ட்ஸ். ஈச் டெஸ்டிஸ் அரைசஸ் த ஷார்ட் டக்ட் கால்ட் எவர்ஸ், வாஸ் எஃபர்ஸ் சொல்லுவோம். இந்த வாஸ் ரெஃபரன்ஸ்ல இருந்து நமக்கு என்ன ஆகும், அதுல இருந்து நமக்கு தனித்தனியாக விந்துகள் அப்படிங்கிறது வெளியில வரும். இப்போ இருபால் உயிரினம் அப்படிங்கும் போது இரண்டுமே அதுலயே இருக்கு இல்லையா, அப்போ அது செல்ஃபா என்ன ஆகுது, அதே தனக்கு தானே என்ன ஆகும், அடுத்த ஒரு உயிரினத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. பெண் இனப்பெருக்க மண்டலம் அப்படிங்கிறதுலயும் இதுல அண்டகங்கள் இருக்கு. இதுல இதனுடைய ஸ்பெஷல் என்ன கேட்டா 11th செக்மெண்ட்ல வயிற்று பகுதிக்கு கீழே மட்டும்தான் இதுல ஃபீமேல்ல இருக்கு. சோ 12 to 22 அப்படிங்கறதுல நமக்கு ஃபுல்லும் டெஸ்டிஸ் இருக்கும். இப்போ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல இருக்க வேண்டிய ஓவரிங்கிறது 11th செக்மெண்ட்ல மட்டும்தான் இருக்கு. ஓகே, சோ இப்போ இது ஒரு கண்டத்துல இருக்கும், இது ரிமைனிங் இத்தனை செக்மெண்ட்ஸ்ல இருக்கு. சோ இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இதுல ஃபார்ம் ஆகும். ஓவால இருந்து ஓவரி என்ன ஆகுது, ஓவரியில இருந்து நமக்கு ஒவ்யூல் அப்படிங்கிறது நமக்கு இதுல வெளிப்படும். மேல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல டெஸ்டிஸ் நமக்கு வெளியில வரும். இதனுடைய கரு வளர்ச்சிங்கிறது அதனுடைய உடம்புலயே தொடர்ந்து நடக்கும். கக்கூன் அப்படிங்கிற ஸ்டேஜ், அந்த கூடு போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா, இதுக்குதான் இதுல என்ன சொல்லுவோம், நம்ம பட்டுப்பூச்சியில எல்லாம் வரும்ல, அதே மாதிரி கக்கூன் ஸ்டேஜ் மேல கவரா இருக்கும். 9, 10, 11th செக்மெண்ட்ல சுத்தி அந்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். சோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிற பார்ட் இதுதான் பாருங்க. ஓவரி அப்படிங்கிறது 11th செக்மெண்ட்ல இருக்கும். 12 to
22 வரைக்குமே நமக்கு என்ன இருக்கும், மேல்ல இருக்கக்கூடியது. ஓகே, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது இது இரண்டு இனப்பெருக்க மண்டலமும் ஒரே இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால அதனுடைய அமைப்பு ஜென்ரலா மீதி எல்லா பார்ட்ஸுமே இதுல இருக்கும். கண் பகுதி, அதனுடைய முடைப்பகுதி, ஜா பகுதி, மேல இருக்கக்கூடிய தாடை அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய வயிற்று பகுதிங்கிறது இங்கதான் இருக்கு. மேல இருக்கிறது தொண்டை பகுதியில 5 செக்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஃபேரிங்ஸ் அண்ட் ஈசோபேகஸோட நமக்கு ஜாயிண்ட் ஆகும். திஸ் இஸ் இன்டெஸ்டைன் பார்ட், நடுவுல இருக்கக்கூடிய அந்த பகுதி. ஓகே, ஸோ 17th இருக்கக்கூடியது தான் இதுல நமக்கு நெஃப்ரியான் அப்படிங்கிற பார்ட் இருக்கும். லாஸ்ட் ஒன் இஸ் ஆனஸ் பார்ட். இது கீழே இருக்கிறது போஸ்டீரியர் சக்கர், மேல இருக்கிறது ஆன்டீரியர் சக்கர் இல்லையா. சோ இதுதான் நமக்கு இந்த பார்ட், நம்ம ஏட்ரியம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி. இந்த ஒயிட் பார்ட் தான் ஓவரி பார்ட். ஓகே, நெக்ஸ்ட்ல இருந்து நமக்கு டெஸ்டி சாக் அப்படின்னு நமக்கு அது உருவாகும். அதுக்கு கீழே நமக்கு வெஜினா பார்ட் இருக்கும். ஓகே, ஸோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ங்கிறதும் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இந்த இதுல. ஸோ இப்போ லீச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்ங்கிறது கொஞ்சம் டீடைல்டா பார்த்துருக்கோம். அண்ட் தென் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ங்கிறது தெர் இஸ் நோ டயக்ராமேட். ஸோ டயக்ராமேட்டிக் கொஸ்டின் நம்ம அதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நர்வஸ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல நம்ம டயக்ராமேட்டிக் கொஸ்டின் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது அடுத்ததா இதுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா முயல். அதுல அதனுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கும், புறத்தோல், அதுல இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்னது, அண்ட் தென் டைஜஸ்டிவ் கிளான்ஸ், அதுல ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு ஜென்ரலா நிறைய டீடைல்ஸ் அதுல இருக்கு. ஓகே, ஸோ நீங்க அதை எல்லாமே கோ த்ரூ பண்ணுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் டேர்ம்ல கண்டிப்பா இந்த ரிமைனிங் பார்ட்டையும் நான் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் தென் இதுல இருக்கக்கூடிய அடுத்த ஒரு ஸ்பெஷல் நேச்சர்னா இந்த பாராசிட்டிக் அடாப்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒட்டுண்ணி தகவமைப்புகள் அப்படிங்கிறது இதுல என்ன. ஏன்னா நம்ம அடுத்த ஒரு உயிரினத்தோடு இது என்ன ஆகுது, அத அடுத்த ஹோஸ்டோட அட்டாச் ஆகி தான் அதனுடைய உணவை எடுத்துக்குது இல்லையா. அப்ப அதுல இருக்கக்கூடிய என்னென்ன சிறப்பு தகவமைப்பு அப்படின்னு தான் பார்க்க போறோம். பாராசிட்டிக் அடாப்ஷன்ஸ். ஸோ பிளட் அப்படிங்கிறது தான் நமக்கு சக் பண்ணக்கூடியது இல்லையா. எதை அது உணவா எடுத்துக்குது, தொண்டையில இருக்கக்கூடிய ரத்தத்தை நமக்கு உறிஞ்சு. எந்தெந்த பகுதினா முதுகெலும்புல இருக்கக்கூடிய முதுகெலும்பி அப்படின்னு சொன்னா நமக்கு முதுகெலும்பற்றது முதுகெலும்புள்ள விலங்குன்னு ரெண்டு பெரிய டிவிஷனா நம்ம பிரிக்கிறோம் இல்லையா. அதுல நமக்கு முதுகெலும்பு இருக்கக்கூடிய அந்த ஒரு விலங்கினத்திலிருந்து தான் என்ன பண்ணுது, உணவை எடுத்துக்குது. மெயினா ஈச்சஸ் ஆர் பாராசிட்டிக் மேட் ஆஃப் ரிட் பை த சக்கிங் த பிளட் ஃப்ரம் வெர்டிபிரேட்ஸ். நான் வெர்டிபிரேட்ஸ், வெர்டிபிரேட்ஸ் சொல்லுவோம். வெர்டிபிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய பிளட்ட சக் பண்ணும். பிளட் சக் பை த பாரிங்ஸ், தொண்டை பகுதியில நமக்கு உறிஞ்சுவதற்கு பயன்படுகிறது. அது உறிஞ்சிதான் என்ன பண்ணுது, உணவை எடுத்துக்குது. பிளட்ட சக் பண்ணக்கூடியது. And next one is anterior and posterior ends body are provided the suckers by which animal attaches the itself body of the host. மேல இருக்கக்கூடிய முன் ஒட்டுறிஞ்சி பின் ஒட்டுறிஞ்சி அப்படின்னு சொல்லி நமக்கு ரெண்டு வகையான ஒட்டுறிஞ்சிகள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா. சோ அது என்னது, அந்த பார்ட் அப்படிங்கிறது என்னென்ன பகுதியெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது, அதனுடைய அடாப்டேஷன்ஸ் பார்ட் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் இல்லையா. சோ மெயினா இதுல பிளட்ட சக் பண்ண pharynx பார்ட் அது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் anterior and posterior, anterior and posterior சக்கர் அப்படிங்கிறதும் நமக்கு பிளட்ட சக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் அடாப்டேஷன். ஜா பார்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல என்ன இருக்கு, நமக்கு மூணு ஜாஸுமே அந்த ஒய் ஷேப்ல நமக்கு கிரியேட் பண்ணக்கூடியது. நமக்கு அந்த ரத்தத்தை உறிஞ்சுவதற்காக அந்த இடத்துல என்ன பண்ணுது, இந்த வடிவத்துல ஒரு காயத்தை உருவாக்கி நமக்கு ரத்தத்தை எடுத்துக்க பயன்படக்கூடியது எந்த பார்ட், ஜா பார்ட். அதுல இருக்கக்கூடிய மூன்று ஜாஸுமே
மூன்று தாடை பகுதிகளுமே காயத்தை உருவாக்குறதுக்கு பயன்படுது. அண்ட் தென் சலைவரி கிளான்ஸ்ல வரக்கூடிய ஹிருடின் மெயின் அதுதான் இல்லையா. சலைவரி கிளாண்ட் ப்ரொடியூஸ் த ஹிருடின். ஸோ த ஹிருடின் அப்படிங்கிற அந்த ஒரு திரவம் தான் எதை நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுது, ஃபுல்லும் பிளட் நான் ஸ்டாப்பா வர வைக்கக்கூடியது இல்லையா. ஸோ அத காகுலேட் பண்ணக்கூடிய சிஸ்டத்தை கண்ட்ரோல், ரத்தம் உறைவதை தடுக்கின்ற ஒரு விஷயத்தை செய்யுது. அண்ட் தென் பாராபோடியான்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட் த ஆப்சென்ட். அண்ட் நெக்ஸ்ட் இதுல பக்க கால்களும் அதுல இருக்கக்கூடிய மயிர்கால்கள் அது எதுவுமே இதுக்கு தேவையே இல்லை. அண்ட் தென் நெக்ஸ்ட் அந்த பேக். ஸோ பிளட் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயுமே நமக்கு என்ன ஆகுது, அந்த ஸ்டோரேஜ் பேக்ல நமக்கு பிளட் அப்படிங்கிறது ஸ்டோர் பண்ணி வைக்குது. அந்த உடலில் இருக்கக்கூடிய தீனி பைகள்ல ரத்தமாகப்பட்டது சேமித்து வைக்கப்பட்டு எல்லா நேரத்திலையும் எடுத்துக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஸ்பெஷல் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் லீச். பாராசிட்டிக் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் லீச் அப்படின்னா பிளட் சக் பண்றதுக்கு தொண்டை பகுதியில இருக்கக்கூடிய அமைப்பு செயல்படுகிறது. ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் சக்கர், அது மேல இருக்கக்கூடிய ஒட்டுறிஞ்சி, கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுறிஞ்சிகள் அடுத்த ஹோஸ்ட்ல உடலோட நமக்கு ஒட்டுவதற்கு பயன்படுகின்றது. ஒய் ஷேப்ல நமக்கு ஃபர்ஸ்ட் காயது. பிகாஸ் இப்போ நம்ம ஒரு செவுத்துல ஆணி அடிக்கிறோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ட்ரில் பண்ணணும். ட்ரில் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுல என்ன பண்ண முடியும், என்ன நம்ம அதுல பிக்ஸ் பண்றோமோ அதுல பிக்ஸ் பண்ண முடியும் இல்லையா. அது போல ஜா பார்ட்ட உடம்புல முதல்ல காயத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக பிளட்டை சக் பண்ணுது. அண்ட் தென் சலைவரி கிளாண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஹிருடின் அப்படின்னு சுரக்கக்கூடிய திரவமாகப்பட்டது நமக்கு ரத்தத்தை உறைவதை தடுப்பதற்கு, பிளட் எல்லா உடம்புல இருந்து எடுக்கக்கூடிய ரத்தத்தை சேமிப்பதற்கு அந்த பிளட் பேக் அப்படிங்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த லெசன் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ ரிமைனிங் பார்ட் நம்ம அடுத்த டேர்ம்ல ஃபுல்லுமே கண்டினியூ பண்ணலாம். ஸோ தெளிவா படிங்க, கரெக்டா படிங்க. எதா இருந்தாலுமே ஒவ்வொரு தடவையும் எழுதி பாருங்க. கெமிஸ்ட்ரியில கண்டிப்பா ஃபார்முலாஸ் எல்லாமே முக்கியம். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றிலையும் படம் வரைஞ்சு பாகத்தை எழுதுங்க. 1 மார்க் எல்லாமே திங்க் பண்ணி கரெக்டா சூஸ் பண்ணி எழுதுங்க. ரொம்ப சிம்பிளா தான் வரும் கொஸ்டின்ஸ், புக் பேக்ல அந்த மட்டும் தான் வரும். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கணும். நல்லா படிங்க. கொஞ்சம் டஃபா இருக்கு அப்படின்னு சொன்னா ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டேர்ம் அதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லா லெசனையும் கவர் பண்ணணும்னு ரஷ் பண்ணி படிச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதை நம்மளால சக்சஸ் பண்ண முடியாது. மேக்சிமம் நம்மளால எவ்வளோ லெசன் நம்ம கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க கவர் பண்ணி ஃபுல்லா எழுதுங்க. இதுல மேக்சிமம் பார்ட் கவர் ஆயிடும். ஆஃபர்லிங் போது நமக்கு ஃபுல் போர்ஷன் ரிவிஷன் அப்படிங்கிறது தான் வரும். ஓகே, ஸோ ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு கரெக்டா ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே கரெக்டா தெளிவா படிச்சு சரியான பதிலை மட்டும் எழுதுங்க. நம்மளா கதையெல்லாம் எழுதினா பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல எவாலுவேஷனே வராது. கீ பாயிண்ட்டை கரெக்டா நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு மார்க் கிடைக்கும். லெஜிபிளா எழுதுங்க, கரெக்டா எழுதுங்க. அப்போ நமக்கு என்ன எப்படி வேணா எழுதினா நம்ம மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸ்கிரிபிள் பண்ணாம அழகா லெஜிபிளா எழுதினீங்க அப்படின்னாலே ப்ரெசன்டேஷனுக்கு நமக்கு வந்து கண்டிப்பா மார்க் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.